ஹே கைஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, தமிழில் பார்த்துருப்பீங்க லீஷ் புல்லிங். டாக்ஸ் வந்துட்டு நம்ம வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது அவங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுன்னு நினச்சிட்டு நம்மளே சேர்த்து இழுத்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ அதை வந்துட்டு எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது தான் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். வாக்கிங் கூப்பிட்டு போகும்போது எப்போயுமே டாக்ஸ் வந்துட்டு உங்களோட லெஃப்ட் சைடில் வச்சுக்கோங்க. அதுதான் டாக்ஸ்க்கும் உங்களுக்கும் சேஃப்டி. ஸோ இதில் நம்ம எப்படி கரெக்ஷன் பண்ணோம்னா, செயினில் வந்துட்டு பிடிச்சிட்டு ஒரு புல் பண்ணுவோம். அதாவது நம்ம கூடயே டாக்ஸ் வரணும், நம்மளை தாண்டி முன்னாடி போகக்கூடாது டாகு. இது கரெக்ஷன்னு சொல்லுவாங்க. டாக்ஸ் என் கூட வராமல் இருக்குன்னா நான் அதை வந்துட்டு ஒரு புல் பண்ணுவேன். புல் பண்ணும்போது அதுக்கு நெக்கு லைட்டாக சோக் ஆகும். இதுக்கு வந்துட்டு ஒரு சின்ன ஒரு பெயின் அதுக்கு தோணும். அப்போ என்ன ஆகும்னா நம்ம கூடயே வரும். இவன் எதுக்கு நம்மளை பிடிச்சி இழுக்கிறான்னு அது டாக் திங்க் பண்ணும். ஸோ அப்போ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், அதனால் அவன் நம்மளுக்கு கரெக்ஷன் பண்ணுறான். அந்த ஒரு தாட் ப்ராசஸ் தான். டாக்ஸ் நம்ம கூடயே வரணும், நம்ம லெஃப்ட் சைட்லேயே தான் இருக்கணும். நம்மளை தாண்டி அது முன்னாடி போனால் அப்போ ஒரு கரெக்ஷன், ஒரு சின்ன புல் பண்ணிடுங்க. தென்ஸ் எகெயின் நம்ம நிற்கும் போது டாக்ஸ் நிற்கணும். அதுக்கு முன்னாடி போச்சுன்னா மறுபடியும் புல் பண்ணணும். இப்படி பண்ணும்போது என்ன ஆகும்னா, டாக்ஸ் வந்துட்டு நம்மளை பார்த்துட்டே நடக்கும். இப்போ ஃப்ரண்ட் அது நடந்தாலுமே நம்மளே சைடில் பார்த்துட்டே இருக்கும். நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் எப்போ நிற்கிறேன் எப்போ திரும்புகிறேன்னு சொல்லிவிட்டு அதை என்னை பார்த்துட்டே இருக்கும். நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக மட்டும் நடக்காமல் க்ராஸாகவும் நடக்கிறேன். அப்போ பாருங்கள், அவன் என்னை பார்த்துட்டே இருப்பான். நான் நிற்கிறேன்னா உடனே நின்றுவான், நிற்கலைன்னா நான் புல் பண்ணுவேன்னு அவனுக்கு ஞாபகம் இருக்கும். நான் தான் நிற்கிறேன், மறுபடியும் அவன் நிற்கிறான். ஸோ நான் டேர்ன் பண்ணும் போதில் அவனை பார்த்துட்டு அவன் டேர்ன் பண்ணுவான். சப்போஸ் அவன் பண்ணாமல் தானே அப்போ ஒரு சிறிய புல் பண்ணும்போது அது ஒரு அலர்ட் கொடுக்குற மாதிரி அதுக்கு தெரியும். ஓகே, நம்ம வந்துட்டு அவனை ஃபோக்கஸ் பண்ணி நடக்கணுங்கிற மைண்டில் அவனுக்கு அந்த தாட் இருக்கும். இப்போ நான் நடக்க மட்டும் இல்லாமல் சரியாக ஃபாஸ்ட்டாக ஒரு மூவ் பண்ணுறேன், ஒரு சிறிய வாக். ஸோ பண்ணும்போது அவன் என் கூடயே ஓடி வரான், என்னை பார்த்துட்டே வரான். நான் நிற்கும் போது உடனே நிற்கிறான். இதுதான் அந்த ட்ரைனிங். இந்த மாதிரி உங்கள் டாக்ஸுக்கும் நீங்கள் ட்ரெயின் பண்ணிங்கன்னா அது வந்துட்டு உங்கள் நடக்கும்போது உங்கள் கூடயே வரும், உங்களை இழுத்துட்டு போகாது. சில பேர் இருப்பாங்க, டாக்ஸ் வந்துட்டு நம்ம வெளியில் கூப்பிட்டு போனால் நம்மளை இழுத்துட்டு போகணும், டாக் வந்துட்டு இப்போ பவராக காட்டணும். அப்படி கிடையாது, அது கெத்து கிடையாது. நம்ம கூடயே நம்ம சொல்கிற பேச்சு கேட்டு வரணும், அதுதான் கெத்து. இப்போ வந்துட்டு நான் செயின் டைட் பண்ணல, இப்போ நான் செயினை லூஸாக ஃப்ரீயாக விட்டுட்டேன். ஸோ அவன் என் கூடயே வருவான். அந்த புல் வந்துட்டு இப்போ அவனை பார்க்காதனால நான் புல் கொடுத்தேன். நான் நிற்கும் போது நின்றுட்டான், பார்த்தீங்களா? தென் இந்த டாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களை மீறி நடக்கக்கூடாது, உங்களுக்கு முன்னாடி போகக்கூடாது. உங்களுக்கு முன்னாடி போகணும், அதுதான் லீடர் ஆல்ஃபான்னு நினச்சிக்கும். அப்படி வச்சக்கூடாது. டாக் ட்ரெயினர், டாக் ஓனர் அவங்க தான் ஆல்ஃபாவாக இருக்கணும் டாக்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா அது உல்ஃப்லேருந்து வந்தனால அவங்களோட டாமினன்ட் யாராக இருக்குதோ அதுதான் அது ஃபாலோ பண்ணும். ஸோ நீங்கள் தான் அந்த டைமில் டாமினண்ட்டாக இருக்கணும். அது உங்களை புல் பண்ணிவிட்டு போகிற மாதிரி காட்டக்கூடாது. நான் இப்போ ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு க்ராஸாக போயிட்டு இப்போ வந்துட்டு அப்பப்போ நிற்கிறேன். ஸோ அவன் என்னை ஃபாலோ பண்ணி என்னை நின்று கவனிக்கிறான், என் கால் பார்த்துட்டே நடக்கிறான். அந்த ஏதோ ஒரு டைமில் மிஸ் ஆகும்போது நான் அவனுக்கு வந்துட்டு புல் பண்ணுறேன். என்னோடய டாக்ஸுக்கு நான் இப்போ தான் வந்துட்டு இந்த லீஷ் புல்லிங் ட்ரைனிங் கொடுக்குறேன். அதனால தான் அவன் வந்துட்டு அந்த புல் என்கிட்ட அப்பப்போ வாங்குகிறான். இப்போது அவன் கரெக்ஷன் பண்ணிட்டான், ஃபாலோ பண்ணுறான். நான் ஓடி வந்து நிற்கும் போது உடனே நின்றுட்டு என்னை பார்க்குறான். ஸோ நான் கூட எங்கே போனாலும் என் கூடயே வரணும் டாக். அப்படி தான் நம்ம ட்ரெயின் பண்ணணும். ஸோ இதே மாதிரி ட்ரைனிங் உங்கள் டாக்கு நீங்கள் சொல்லிக் கொடுங்க, ஃபாலோ பண்ணும். தென் ட்ரைனிங்னால் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும். ஏதோ ஒரு நாள் பண்ணிவிட்டு விட்டிங்கன்னா அவன் கேட்க மாட்டாங்க. ஸோ ரெகுலராக நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் டாகை நீங்கள் சேஃபாக வெளியே கூப்பிட்டு போகலாம். ஸோ அவனோட ஐஸ் பார்த்தாலே தெரியும், அவன் என்னை ஃபாலோ பண்ணிகிட்டே வரான், என்னை பார்த்துட்டே வரான், நான் நிற்கிறேன்னா நடக்கிறேன்னான்னு சொல்லிட்டு. ஏன் அப்படின்னா ஃபாலோ பண்ணலன்னா அவனுக்கு அந்த புல் சரியாக சோக் கிடைக்கும். இப்போது நான் சின்ன சின்ன ஸ்டெப் வைக்கும்போது அவனை ஃபோக்கஸ் பண்ணுறான்னு பாருங்கள், ஃபோக்கஸ் பண்ணுறான். ஸோ இப்படி தான் நம்ம லீஷ் புல்லிங்காக கண்ட்ரோல் பண்ணுறது. என்னோடய டாக்ஸுக்கு நான் வித்தின் 4 minutes சொல்லி கொடுத்துட்டேன். ஸோ உங்களோட டாக்ஸுக்கு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.